அவங்களுடைய ட்ரீம்ஸ்ல என்னென்ன வரும்? ட்ரீம்ஸ்ல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா, கனவுகள்ல ஏதோ காட்டுல இருக்கிற மாதிரி, விலங்குகளை பார்க்குற மாதிரி, வீட்டில் இருப்பாங்க, விலங்குகளோட விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் ஸ்நாக்ஸ் வரும். அது எல்லா கிரகத்தில் உள்ளவங்களுக்கும் வரும். பட் இவங்களுக்கு வந்து அவங்களுடைய எனர்ஜி பேட்டர்னுக்கு ரிலேட்டடா பெரும்பாலும் வரும். இப்ப உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஃபிஷ் ரெமடியை ரெப்ரசன்ட் பண்றாங்க, மலர்ஸ் ரெப்ரசன்ட் பண்றாங்க, நீர்வாழ் விலங்குகள் அனிமல்ஸ் அதை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க தண்ணியில இருக்கிற மாதிரி, தண்ணியில நீந்துற மாதிரி, ரொம்ப நேரம் தண்ணியில வந்து விளையாடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வரும். ஸ்நாக்ஸும் வரும், அதாவது பாம்புகளும் வரும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மேமல்ஸ் இருக்காங்க பாருங்க, அதாவது பாலூட்டிகள். அவங்களுக்கு பெரும்பாலும் ஸ்நாக்ஸ் வருது. பாம்பு கனவு நிறைய வருது. பாம்பு துரத்துற மாதிரி, கடிக்கிற மாதிரி, விஷம் பாய்ச்சி தான் வந்து இறந்து போற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து வரும். அது என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் எங்க வச்சிருப்போம்? ஆடு மாடு எல்லாம் தொழுவத்துல கட்டி கிடக்கும். நாய் வீட்டுக்கு வெளியில இருக்கும், புரியுங்க, குதிரை தொழுவத்துல இருக்கும். அவங்களுக்கு பொதுவான எதிரியா இவங்கெல்லாம் வருவாங்க. யாரு? பாம்பு. அதுங்களுக்கு தெரியாது பாம்பு கீழே வந்திருக்கு என்னன்னு தெரியாது. தெரியாம காலை வச்சு மேய்ச்சா கடிச்சிடும், இறந்து போயிடும். புரியுங்களா? ஸோ இது எப்படி கனவுல அது எப்படி வருது அதெல்லாம் தெரியாது. புருவிங்கள நிறைய வந்திருக்கு. மேமல்ஸோட புருவிங்கள பெரும்பாலான மேமலுக்கு, பாலூட்டிகளுக்கு பாம்பு வந்து கனவுகள்ல நிறைய வருது. அப்புறம் எங்க போய் மாட்டிக்கிற மாதிரி விலங்குகள் அப்படின்னாலே, பிரேயா இருக்கட்டும், பிரிடேட்டரா இருக்கட்டும், அவங்க பொதுவா மனிதர்கள் மத்தியில அதை கட்டி போடுறது. புரியுதா? இப்ப பறவைகள் இருக்கு, என்ன பண்றாங்க? கூண்டில் அடைச்சு அழகு பார்க்குறாங்க. பறக்க வேண்டிய அனிமலை கூண்டில் அடைச்சு அழகு பார்க்குறாங்க. அது ட்ராப்ட ஃபீலிங்ல இருக்கும். தன்னை ஏதோ ஒரு 4 செவத்துக்குள்ள போட்டு அடைச்ச மாதிரி, ஜெயிலில் போட்ட மாதிரி, சிறையில் போட்ட மாதிரி, இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ராப்ட ஃபீலிங் இருக்கும். அட்டாக்டு. அதாவது அனிமல் அப்படின்னாலே கில்லிங் ஆர் கில்டு பி, அதாவது தான் பிற உயிரினங்களை கொண்டு வாழணும், இல்ல பிற உயிரினங்களால் கொல்லப்படணும். பிரிடேட்டர் எல்லாம் பிற உயிரினங்களை கொண்டு வாழும், பிறையெல்லாம் கொல்லப்படும். ஸோ அட்டாக்கிங் அப்படிங்கிறது, பீயிங் அட்டாக்டு அப்படிங்கிறது இருக்கும். புரியுங்களா? அப்ப இவங்களுக்கு விலங்குகள் தான் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. ரியல் லைஃப்ல அவங்களோட எதிரிகளா இருக்கக்கூடியவங்க துரத்திக்கிட்டு வருவாங்க, அடிப்பாங்க, வெட்டுவாங்க, கொல்லுவாங்க, உயிர் போயிடும். இல்ல இவங்க திருப்பி தாக்குவாங்க, அவங்க இறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரே இண்டிகேட் பண்ற மாதிரி, பிரிடேட்டர் இண்டிகேட் பண்ற மாதிரி, அந்த ரியல் லைஃப்ல நான் சொல்லியிருப்பேன்,
பயந்து பயந்து வாழ்றவங்க இருக்காங்க. அதாவது அதிகாரத்துவம் வாய்ந்தவங்களுக்கு பயந்து வாழ்றவங்க இருக்காங்க, பயமுறுத்தி வாழ்றவங்க இருக்காங்க. அந்த பயமுறுத்துறதும் பயந்து வாழறதும் சிம்பாலிக்கா கனவுல வந்து வெளிப்படுங்க. பேர்டு மாதிரி இண்டிகேட் பண்றவங்க பாத்தீங்கன்னா அப்படியே பறப்பாங்க. இப்படி கையை தூக்குவேன், அப்படி கையை தூக்குவேன், அப்படி தூக்குன உடனே நான் பறக்க ஆரம்பிச்சுவேன். அப்படியே பறந்து போய்கிட்டே இருப்பேன். கீழெல்லாம் வந்து கட்டடம் தெரியும், மலைகள் தெரியும், காடுகள் தெரியும், ஏரி குளங்கள் தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பறந்து போயிட்டே இருப்பேன். இது என்னது? அவனோட எனர்ஜி பேட்டர்ன் வந்து அங்க அந்த கனவுல டிலூஷன் ஸ்டேட்ல, ரியல் லைஃப்ல வந்து இவங்க மனிதர்கள் பறக்க முடியாது, புரியுதா? ஆனா பறக்க விரும்புவாங்க. ஸோ என்ன விரும்புறாங்களோ அங்க தானா நடக்கும் கனவுகள்ல, புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கனவுகள்ல பறக்கிற மாதிரி கனவுகள் வரும். அமாரஸ், அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அனிமல்ஸ்க்கு வந்து ஒன்று சர்வைவல், இன்னொன்று ரீப்ரொடக்ஷன். ரெண்டு தான் முக்கியமான அவங்க லைஃபோட ஃபோக்கஸாகவே இருக்க முடியும், புரியுங்களா? அப்போ சர்வைவல் அப்படிங்கிறது ஒரு பக்கம், சண்டை அடித்தடி பழைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, ஸோ அந்த மாதிரி வந்து போராடுறது, ஸோ அப்படி வந்து வாழ்க்கை இருக்கும். இன்னொரு புறம் ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த அளவில் வந்து செக்ஷுவல் அட்ராக்ஷன், அதில் பிடிச்சவங்க வர்றது, கனவுல இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அமாரஸ். பயம் அப்படின்னா இவங்களுக்கு என்னவா இருக்கும்? ஃபியர்ஸ், லாஸ் இன் அட்ராக்டிவ்னஸ், லாஸ் இன் அட்ராக்டிவ்னஸ். அப்போ இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அனிமல் கிங்டத்துக்கே ஒருத்தான ஸ்பெஷல் குவாலிட்டிங்க. பிரேயா இருக்குது, என்ன சாரி பிரிடேட்டரா இருக்குது. இப்போ சிலந்தி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சிலந்தி அந்த வலையை கட்டி வச்சுக்கிட்டு இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அப்போ டிங்கு டிங்குன்னு அதை ஆட்டும். இப்போ பாம்பு குரோட்டலா சாரிடஸ் இருக்கு, அது என்ன பண்ணும்? அதனுடைய வாலில் வந்து ஒரு சலங்க மாதிரி ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும், அதை டிங்கு 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 டிங்குன்னு ஆட்டும். ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும். அதை கேட்டு இந்த ரெப்டைல்ஸ், எலி, இந்த மாதிரி சின்ன ஊர்வனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிட்ட ஓடியாரும். இது கம்முன்னு உட்காந்துருக்கும். அது வந்து கேமோஃப்ளேஜ் வேறு. எந்த இடத்துல இருக்கோ அந்த கலருக்கு இது இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல தான் அந்த மாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இடத்துல இது இருக்கும். ஸோ அட்ராக்ட் பண்ணி அது வரும்போது அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது இருக்கும், புரியுங்களா? ஸோ இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அவசியப்படுது, பிரேக்கு அவசியப்படுது, என்ன சாரி பிரிடேட்டருக்கு அவசியப்படுது. காம்படிஷன், போட்டி. இதில் வந்து பெரிய அனிமல் எல்லாமே வலிமையோட அது வந்து போட்டி போடுறது, அதில் வின் பண்ணுறது, அதில் தன்னுடைய ஹைரார்கி, தன்னுடைய தகுதியை என்ன தக்க வச்சுக்கிறது, அதில் இன்பம் அடைகிறது. ப்ரொமோஷனில் நான் தான் வரணும், பொசிஷனில் நான் தான் ஹை பொசிஷனில் இருக்கணும், ஆளுமை செய்கிற இடத்துல தான் நான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிடேட்டர் எல்லாமே இந்த மாதிரி இடத்த இது பண்ணுவாங்க. பிரே எல்லாம் இந்த காம்படிஷனில் பாதிக்கப்படுவாங்க, காம்படிஷனில் பாதிக்கப்படுவாங்க, பயப்படுவாங்க. அந்த ஒரு தன்னை ஏமாத்துறவங்க, தன்னை கீழே தள்ளி விடுறவங்க, என்ன ஸோ இவங்களெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க, அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அக்ரேஷன், கோபம், இந்த தன்னுடைய ஆளுமைக்குள்ளதான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறப்ப எங்க இருந்தாலும் நான் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும், நான் சொல்றதுதான் கேட்கணும், எல்லாரும் என்னுடைய சொல்படிதான் கேட்கணும் அப்படிங்கிறப்ப அங்கே எங்கேயுமே எங்க இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஆப்போசிஷன் இவங்களுக்கு இருக்கதான் செய்யும், புரியுங்களா? அப்ப அந்த இடத்துல நிறைய கோவப்படுவாங்க, அடிப்பாங்க, கத்துவாங்க, எந்த எல்லைக்கு போவாங்க.
அட்டாக்கிங்கில் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க. புரியுங்களா? ஊரில் ஒரு சண்டை அப்படின்னா விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. புரியுதா? ஸோ இவங்க நினைக்கிறது, இவங்க சொல்றது அங்கே நடக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இவங்க வந்து குடும்பத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தரோட நேச்சர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸில் பயப்படுறவங்க வீட்லேயும் பயப்படுவாங்க. ஆஃபீஸில் வந்து அடாவடி பண்ணுறவங்க வீட்லேயும் அடாவடி பண்ணுவாங்க, சொசைட்டியில் அடாவடி பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய இன்னர் ப்ரோக்ராம். பை பர்த்து அவங்களுக்கு ஒரு இன்னர் ப்ரோக்ராம் அதில் இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. அது எங்கேயுமே மாறாது. புரியுங்களா? ஸோ அடுத்தது அட்டாக்கிங். இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை அட்டாக்கிங்கு பயப்படுவாங்க. எல்லாமே நான் இப்போ ஃபியருங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்துட்டு வரேன். அப்போ அந்த ப்ரிடேட்டர் எல்லாமே இந்த ஹையர் லெவலில் இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க, காம்படேட் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. இதில் ப்ரேங்கிறவங்க இதில் வந்து விக்டிமைஸ்டாக இருப்பாங்க, பாதிக்கப்படுறவங்களா இருப்பாங்க, பயந்து வர்றவங்களா இருப்பாங்க, பயந்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது அபண்டன்மெண்ட். அபண்டன்மெண்ட் அப்படிங்கிறது கைவிடப்படுவது. அதாவது வந்து அதுக்காக பயப்படுறது. இவங்க வந்து ஒரு பெரிய அனிமலாக இருக்கிறாங்க, சார்ந்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னை கைவிட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் யாரை சார்ந்திருக்காங்களோ அவங்களுடைய கோபத்துக்கு, அவங்க அடித்தடிக்கு, அவங்க பண்ணக்கூடிய இம்சைக்கெல்லாம் இவங்க பொறுத்து போகிறவங்களா இருப்பாங்க. 30 வருஷம் 40 வருஷம் இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு 40 வருஷம் கூட அது வேற வழி இல்லாமல் அந்த ட்ராப்டப் ஃபீலிங்கில், மாட்டிக்கிட்ட உணர்வில் அங்கேயே அந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்? பயம். எங்கே போகிறது, எங்கே போய் வாழறது? ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசில் அப்பா அம்மா இருப்பாங்க, அப்புறம் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, கூட பிறந்தவங்க அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி ஆன பிறகு இவங்க தான் எங்கே போவாங்க? ஸோ அந்த அளவில் நிறைய பாதிப்புகள் வரும். ஐசோலேஷன். ஐசோலேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமத்துல எல்லாம் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. கிராமத்தில் அன்டச்சபிலிட்டி. ஒரு ஒரு பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, ஐசோலேட் பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. குடும்பத்தில் அந்த மாதிரி நடக்கும். என்ன, பிள்ளைங்க வந்து மார்க்கு ரொம்ப கம்மியாக வந்துச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, ஏன்னா அடுத்து அவன் ப்ரூவ் பண்ணுற வரையும் பேச மாட்டாங்க, சரியா ஐசோலேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது வந்து அந்த விக்டிமைஸ்டு ஃபீலிங்கில் ஒரு வரக்கூடிய ஒரு சூழல். ஓகே, இந்த அனிமல் கிங்டம் அப்படிங்கிறது மெனி ஃபேசட்டட். இப்போ நான் இருக்குன்னு வச்சுங்களேன், நல்ல அது ஒரு நாய் ஒரு 4 குட்டி போட்டிருக்கோம். என்ன, அந்த 4 குட்டி நல்லா வளரப்பான்னா 4 சேர்ந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணும், அவ்வளோ அழகாக விளையாடுங்க, பாஞ்சு குதிச்சு விளையாடும். மான் இருக்கு, விளையாடும், கண்ணுக்குட்டி நல்லா விளையாடும். அதே இந்த நாய் என்ன பண்ணும், கொஞ்சம் பிஸ்கட் போட்டின்னு வச்சுங்களேன், ஒன்று அடிச்சுக்கும், ஒன்று அடிச்சுக்கும். ஒன்றுக்கு ஒன்று நல்லா விளையாடவும் செய்யும், போட்டி போடவும் செய்யும். தன்னுடைய பாஸ் வந்துட்டார் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே போய் வாலாட்டிட்டு குழஞ்சி. இப்படி பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவதா அனிமல்ஸ்லாம் இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்றவாறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க, அவங்கள பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சேஞ்சபிலிட்டி இதே தான், சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வாங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். புரியுங்களா? சர்வைவல் தான் ரொம்ப முக்கியம். பிழைப்புக்காக தன்னுடைய முகத்தை மாற்றிப்பாங்க. கெமஃப்ளேஜ். எடுத்து தன்னை மாற்றிக்கிற போக்கு பிளான்ட்டுக்கு கிடையாது.
மினரலுக்கு கிடையாது. அனிமலுக்கு மட்டும்தான் அந்த நேச்சர் இருக்கும். புரியுங்களா? இப்போ நீர்வாழ் விலங்குகள் இருக்கு, செப்பியா இருக்கு, எந்த இடத்துக்கு போதும் அந்த இடத்துக்கு தகுந்த கலர் மாறிடும். ஆக்டோபஸ் இருக்கு, அதே மாதிரி எந்த என்விரான்மெண்ட் இருக்கோ அந்த என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி கிரே கலராக மாறும். பனிக்கட்டி இருந்தால் அது வெள்ளை கலராக மாறும். பச்சை கலர் அந்த இப்போ தாவரங்கள் கீழே இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை கலராக மாறிக்கும். புரியுங்களா? அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவங்க இந்த அனிமல். இந்த ஓனானில் பார்த்தீங்கன்னா பச்சோந்தின்னு ஒன்று இருக்கு, பார்க்குறீங்க. இந்த வந்து சில ரெப்டைல்ஸ்லாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். பள்ளி இருக்கு, இடத்துக்கு தகுந்த மாதிரி கலர் மாற்றிக்கும். புரியுங்களா? இல்லை தான் கலருக்கு தகுந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கும். ரெண்டும் உண்டு. அப்ரப்ட் சேஞ்சஸ் அப்படின்னா இந்த இப்போ ரெப்டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ரே அதாவது ப்ரிடேட்டர் தன்னை வந்து இரையாக கொள்ளக்கூடிய பறவைகள் கிட்ட வருதுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு அது பயமுறுத்துற மாதிரி ஒரு இதை காமிச்சு தப்பிச்சு ஓட்டிடும். புரியுங்களா? அந்த அப்ரப்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பல விலங்குகள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அன்ஸ்டடி அப்படிங்கிறது சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வேற வழியில் மாறியே தீரணும். புரியுங்களா? ஸோ அக்ரெசிவாக இருக்கிறதுல அக்ரெசிவ், சில இடங்களில் பணிஞ்சு போக வேண்டியிருக்கும், அந்த இடத்துல பணிஞ்சு போகிறது. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு ரெகுலராக ஒரே மாதிரியான ஒரு போக்கு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அன்ஸ்டடி இருக்கும், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ரெஸ்ட்லெஸ்னா சில உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டரும் இருக்கும், அதே நேரத்தில் பிரேயாகவும் இருக்கும். புரியுங்களா? இப்போ பாருங்க, புறா இருக்கு, கோழி இருக்கு. கோழி வந்து பிற வண்டினங்கள், புழு இனங்கள் அதையெல்லாம் கொத்தி சாப்பிடும். பருந்து இதை பிடிக்க வரும். ஒரு நேரத்தில் இது வந்து ப்ரிடேட்டரா இருக்கு, இன்னொரு நேரத்தில் ப்ரேயாவும் இருக்கு. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பூனை எடுத்துங்க, எலியை பிடிக்கும், அந்த இடத்துல ப்ரிடேட்டர். புரியுங்களா? பூனையை சில பூனைகள்லாம் மனிதர்கள் அதை வந்து இந்த இந்த காட்டு பூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மனிதர்கள் வேட்டையாடுவாங்க. புரியல? அந்த மாதிரி இடத்துல இது வந்து பிறையா இருக்கும். இப்ப நாய் பாருங்க, ஒரு இடத்துல மனிதர்கள்ட்ட அது தன்னை வந்து பவ்யமாக்கிக்கிட்டு தன்னுடைய பாஸுக்கு விசுவாசமா இருந்துக்கிட்டு அது வந்து பிரே மாதிரி இருக்கும். ஆனா அதே அதுக்கு தீங்க, இப்போ உதாரணத்துக்கு பாம்பு வருது, வேற இதுக்கு எதிரான விலங்கினங்கள் வருது அப்படின்னா அங்கே பாஞ்சு போய் பிடிக்கிறது, அதை கொள்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இது ப்ரிடேட்டராக இருக்கும். ஒரே இடத்துல பிரேவாகவும் இருக்கும், ப்ரிடேட்டராகவும் இருக்கும். புரியுங்களா? ஸோ ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த அலர்ட்னஸ், தான் எப்படியாவது பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ப்ரிடேட்டர்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது. பிரே வந்து அதனுடைய மூமெண்ட்டை பார்க்கறது, தான் வயிற்றுப்பாட்டுக்காக அதை வந்து பார்த்துக்கிட்டே கவனிச்சுட்டே இருக்கிறது. புரியுங்களா? அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. பயந்தாங்கொழி அனிமல்ஸ் இருக்கு, டெஸ்ட்ரக்டிவ் அனிமல்ஸ் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அனிமல்ஸ் இருக்கு. ஒரு நேரம் பயப்படும், இன்னொரு நேரம் வந்து அது வந்து அட்டாக்கிங் பண்ணும், அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கு. புரியுங்களா? ஸோ இதில் வந்து அக்யூட்டு மயாசத்துலேருந்து சைக்கோ சிப்ரிட்டிக் மயாசம் வரையும் இந்த அனிமல்ஸ் வேறு அனிமல்ஸ் வேறு மயாசத்தில் வரும். இப்போ சிங்கம் இருக்கு, சிங்கம், டைகரு, சிறுத்தை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்ரிட்டிக், கம்ப்ளீட்லி சிப்ரிட்டிக். ஏன் அப்படின்னா
அது கம்ப்ளீட்டா 100% ப்ரிடேட்டர். அதை அடிச்சு சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. அது முழுமையா அழிக்கிற தன்மை கொண்டது. புரியுங்களா? மான் இருக்கு, அந்த காட்டுலலாம் வாழ்ந்தாகணும், பயந்து பயந்து வாழ்ந்தாகணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாகணும். ஸோ எல்லா விஷயமும் இருக்கு அங்கே. புரியுங்களா? இப்போ இது இருக்கு, காட்டு எருமை இருக்கு. காட்டு எருமை பார்த்தீங்கன்னா அது பிளான்டிவரஸ் தான், ஆனாலும் சிங்கத்துக்கு இரையா இருக்கு. ஸோ 2 நேச்சரும் இருக்கும். சிங்கம் வந்துச்சுன்னா முட்டி தூக்கி சிங்கத்தையே குழந்து கட்டுற அளவுக்கு ஒரு அக்ரெசிவ்னஸும் இருக்கும். ஆனால் தானா போய் சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கம் தனக்கு தேவைப்படாது, தனக்கு தேவை புல்லு தான், தாவரங்கள் தான். தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த வீரத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். புரியுங்களா? அப்ப இது சைக்கோசிஸும் இருக்கும், அங்கே சிப்ரிட்டிக்கும் இருக்கும். இப்போ பாம்புகள் இருக்கு, மறைஞ்சு வாழக்கூடியது. புரியுங்களா? ஸோ மறைஞ்சு வாழும்போது கூடவே அவனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, உயிரினங்களை, சின்ன விலங்குகளை இரையாக எடுத்துக்கிறது. தனக்கு வேற வழியில் தப்பிச்சாகணும் அப்படிங்கிற பிரிடேட்டர்கிட்ட விஷத்தை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறது. புரியுங்களா? எனிகோ கில்லிங் நேச்சர் அப்படிங்கிறது அந்த ரெப்டைல்கிட்ட இருக்குது. காம்படிஷன் அப்படிங்கிறது அது எதை பொறுத்து இருக்கு? அவைலபிலிட்டி ஆஃப் த ப்ரே, தன்னுடைய உணவு. இப்போ அதே மாடு எடுத்துங்க, வரிக்குதிரை எடுத்துங்க. அந்த ஆப்பிரிக்க காடுகள்ல, சவுத் ஆப்பிரிக்கா காடுகள்ல ஆயிரக்கணக்கான விலங்குகள் அதில் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு, அந்த திடல்ல. புரியுங்களா? அதில் பிளான்டிவரஸ் தாவர உண்ணிகளும் அங்கே மேயுது, என்ன விலங்கு உண்ணிகளும் மாமிச உண்ணிகளும் அங்கே மேயுது. புரியுங்களா? இந்த போட்டி அப்படிங்கிறது யாருக்கு இடையில வரும் அப்படின்னா, இந்த ஹயானா இருக்குல்ல, ஹயானா அதாவது கழுதைப்புலிக்கும் சிங்கத்துக்கும் போட்டி வரும். ஏன்? சிங்கம் போராடி அடிச்சு ஒரு எருமாட்டை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து இது ஒரு 4-5 சிங்கம் தான் இருக்கும், அது 20-30 ஹயானா கிச்சு கச்சு 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 கச்சுன்னு கத்திட்டு ஓடியாருங்க. சிங்கத்தை விரட்டிட்டு அது அடிச்சு போட்டது இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. காம்படிஷன், இங்கேதான் போட்டி. அதாவது ஒன்னே மாதிரி என்னால் அடிச்சு சாப்பிட முடியாது, நாங்கள் 20 பேர் இருக்கிறோம், நீங்கள் அடிச்சு போட்டது தான் நாங்கள் சாப்பிட்டாகணும். அப்போ அங்கே 2க்கும் இடையில போட்டி வரும். போட்டிங்கிறது எங்கே வருதுன்னா, பற்றாக்குறை இருக்கிறதுலாம் போட்டி வருங்க. உணவுக்கான போட்டி அப்படிங்கிறது அந்த ப்ரிடேட்டர் அனிமலுக்குள்ள தான் வரும். பெரும்பாலும் பெரிய அனிமல் எல்லாமே பிளான்டிவரஸ்ங்க. அங்கே அந்த அபரிமிதமான அவைலபிலிட்டி இருக்கும். தாவரங்கள் அப்படிங்கிறது அது பாட்டு விளைஞ்சு கிடக்கும், நீ பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே போக வேண்டியதான் பிளான்டிவரஸ்க்கு. அப்போ அதுக்கு இடையில போட்டி இருக்காது, தப்பிக்கிற அவசியம் மட்டும்தான் இருக்கும். தவிர அதுங்களுக்கு இடையில போட்டி இருக்காது, விளையாட்டு தான் இருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த ஒன்னோட ஒன்று நல்ல சந்தோஷம் விளையாடிட்டு கிடக்கும். புரியுங்களா? ஸோ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ப்ரிடேட்டருக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்? அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போ அங்கேயா பரவாயில்ல, சவுத் ஆப்பிரிக்க காடுகளில், இங்கே ராஜஸ்தானில் இல்லை வெஸ்ட் பெங்காலில் புலிகள்லாம் இருக்கு, சிறுத்தைகள் இருக்கு, எல்லாம் காஞ்ச காடுகள் மாதிரி இருக்கும். புரியுங்களா? அங்கே தாவர உண்ணிகளை கம்மியாக தான் இருக்கும். புரியுதா? அப்போ ஒரு இறை வேணும் அப்படின்னா அந்த மானையோ இல்லை ஆடுகளையோ இல்லை மாடையோ அது கிடைக்காத போது மனுஷங்களை பிடிக்கிறது. அப்போ அவனை தேடி பிடிச்சி ஓடி பிடிச்சி போராடி அந்த உணவு சாப்பிட வேண்டியிருக்கும். இங்கே தான் அங்கே காம்படிஷன் நிறையா இருக்கும். புரியுங்களா? ஸோ சர்வைவல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை.
சரிங்களா? ஸோ இவங்க மனிதர்கள் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா, ஊர்ல ஏற்கனவே பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பாரு, நாட்டாம ஒருத்தர் இருப்பாரு. புதுசா ஒருத்தர் உருவாகி வருவாரு. அவர் அனிமல் நேச்சர்ல இருப்பாரு. என்ன, பழைய ஆள் விட்டு கொடுத்தாதான் இவர் அந்த தலைவருக்கு வர முடியும். பேசி பார்ப்பாரு, செஞ்சு பார்ப்பாரு, இல்லைன்னா பம்பில் இறங்கிடுவாரு. ஏற்கனவே இருக்க விட்டு கொடுத்து போனா ஆச்சு, இல்லைன்னா ஸ்ட்ரகிள் தான், அடி தடி கல்லாட்டா தான். புரியுங்களா? குரூப் சேர்க்கறது, குழு சேர்க்கறது, சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போய் அட்டாக் பண்ணுறது, அவங்கள வம்புக்கு இழுக்கிறது, விலைக்கு புரியலைன்னு கேட்கறது, இதில் நரித்தனமாக ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். காம்படிஷன். புரியுங்களா? இது வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், தெருவில் இருக்கும், ஊரில் இருக்கும், நாட்டில் இருக்கும், உலகத்தில் இருக்கும். எல்லாமே இந்த அனிமல் நேச்சரில், பிரிடேட்டரில் இருக்கக்கூடிய அந்த நேச்சரில் இருக்கக்கூடியவங்க காம்படிஷன் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க லைஃபோட ஃபோக்கஸ் அந்த மாதிரி இருக்கும். லைஃபோட ஃபோக்கஸ் நான் தான், இருக்கிற இடத்துல நான் தான்பா, என்ன மிஞ்சி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நேச்சரில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரே, அந்த தீனி அப்படிங்கிறது வேற வேற வடிவத்தில் இருக்கும், அவசியப்படும். புரியுங்களா? ஸோ அதனால காம்படிஷனையும் இவங்களையும் பிரிக்க முடியாது. மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது அந்த நம்ம கேஸ் டேக்கிங்ல இதெல்லாம் எடுத்த பிறகு கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில கேள்வி எல்லாம் கேட்போம். அதாவது இந்த அனிமலுக்கு வந்துட்டாரு, வெட்டப்பிரட்டை இன்வெர்டபிரட்டாவா அதுக்கு வந்தாச்சு, அவங்க எந்த ஏரியாவில் ஹேபிடேட்டு, எர்த்தா வாட்டரா ஏரியலா அதுக்கு வந்தாச்சு. புரியுதா? அனிமல் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அது அனிமல் தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்ல நம்ம கனவுகளில் பார்ப்போமா, என்ன தொழில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதை கேட்கலாம். புரியுங்களா? அப்புறம் ட்ரெஸ்ஸு எந்த மாதிரி பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸு எந்த மாதிரி பண்ணுவாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணுவோம். அப்போ மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறப்ப அந்த அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு காட்டுறேன். அவனுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, அந்த ட்ரெஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதாவது விலங்குகளுடைய படங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பட்டாம்பூச்சி, முயல், கரடி, மான், நாய், இந்த பாருங்க புலி மாதிரி. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸே பார்த்தீங்கன்னா இந்த அஃபினிட்டின்னு சொல்றது, அஃபினிட்டி வித் எனர்ஜி, எனர்ஜி பேட்டர்ன், சோர்ஸோட அஃபினிட்டி அப்படின்னு சொல்றது. புரியுங்களா? அந்த ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல் படங்கள் போட்டுதான் இருக்கும். சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மனுஷன் கண்ணுமா இருக்கும், இன்னொரு கண்ணு கழுகு கண்ணுமா இருக்கும், அது ட்ரெஸ்ல படம் போட்டிருப்பாங்க. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸஸ்ல அப்படி தன்னை வெளிப்படுத்துவாங்க. புரியுங்களா? தன்னுடைய இது பைக்ல பார்த்தீங்கன்னா முன்னால கழுகு இப்படி இப்படி அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். சிங்கம் பொம்மை வச்சிருப்பாரு. கார்ல பின்னால பார்த்தீங்கன்னா அந்த இந்த சீட்ல, போர்ட் சீட்ல நாய் பொம்மை இருக்கும், சிலர் சிறுத்தை பொம்மை இருக்கும், சிலது முயல் பொம்மை இருக்கும், நாய் பொம்மை இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்களுடைய சிக்னேச்சர். ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஆக்சுவலா சீட்டா
சீட்டாவோட எனர்ஜி பேட்டர்னை வந்து அவரு வெளிப்படுத்தினாரு. ஆக்சுவலா அவர் வீட்டுக்கு போய் கேஸ் எடுத்தேன். புரியுங்களா? அது வெரி பிகினிங் டைம் அது. அப்பவே அந்த எப்பவுமே நான் வந்து அந்த சோர்ஸ் லெவல் கேஸ் டேக்கிங் தான் ஃப்ரம் தி பிகினிங். அது அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. சிங்கிள் ரெமெடி அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. சோர்ஸ் லெவல் கேஸ் டேக்கிங் அப்படிங்கிறதுலாம் காம்ப்ரமைஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதை நோக்கி போயிட்டே இருப்போம். அப்ப கேஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படி வெளியில வரும்போது உள்ள போகும்போது கூட கவனிக்கல. வெளியில வரும்போது அவர் மெயின் வாசப்படி இருக்கு இல்லையா, வாசப்படிக்கு நேர 3 அடிக்கு 4 அடி பெரிய போட்டோ ஒன்று வச்சிருந்தாரு. எல்லாரும் வீட்டுக்கு முன்னால் போட்டோ என்ன வைப்போம்? அவங்கவுங்க தெய்வத்தோட போட்டோ வைப்பாங்க, இல்லை இயற்கை நேச்சுரல் சீன் வைப்பாங்க, இல்லை வந்து அவங்க குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்களுடைய போட்டோ வைப்பாங்க. இவர் என்ன படம் வச்சிருந்தா தெரியுமா? சிறுத்தையோட போட்டோ 3 அடிக்கு 4 அடி பெரிய சைஸ்ல போட்டோ வச்சிருந்தாரு வீட்டோட நுழைவாயில்ல. இட் கன்ஃபார்ம் த சோர்ஸ். வித்தியாசமா இருக்கு இல்லையா? இதுதான் தான் யாருங்கிறத எல்லா விதத்திலும் அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பேசுற பேச்சுகள்ல, பாடி லாங்குவேஜ்ல, அந்த ஃபியர்ஃபுல்னஸ், அக்ரெசிவ்னஸ், அதுல செய்யற தொழில்ல செய்யற தொழில்ல. உதாரணத்துக்கு இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. கிரைம் பிரான்ச் இருக்கு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்கு, டிராஃபிக் போலீஸ் இருக்கு, இப்படிலாம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு அனிமலா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க எங்க போயிடுவாங்கன்னா கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லை இயற்கையா அவங்களுக்கு ஒதுக்கி விட்ருவாங்க அந்த இடத்த. அந்த ரூமுக்குள்ள சீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்குள்ள பார்த்துக்கிட்டு, ஏன்னா யார் எங்க போறா எங்க வரா அந்த செய்திகள் சேகரிச்சு கொடுக்குற இடத்துக்கு போயிடுவார். பப்ளிக் கான்டாக்டே அவசியப்படாது. புரியுங்களா? இந்த அக்ரெசிவ்னஸ், பிரிடேட்டர், அவருக்கு திட்டணும், அடிக்கணும், சாடிசம் ரொம்ப பிடிக்கும். சாடிசம், அடுத்தவங்களை துன்புறுத்துறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த உள்ள லாடம் கட்டுறது இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, கையை கால் கட்டி போட்டு அடிச்சு உண்மையை வாங்குறது, அந்த இடத்துக்கு இவர் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க சூஸ் பண்ணுவாங்க, இல்லை இவரை போய் அங்கே அந்த இடத்துல செட்டில் ஆயிருப்பாரு. புரியுங்களா? ஸோ ஜனங்களோட இருக்கணும், ஜனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதில் வந்து ஜனங்க ஹெல்ப் பண்ணணும், மற்றபடி வேற ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, குரூப்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஜனங்களை பார்த்துருந்தா போய் நினைக்கிறவங்க டிராஃபிக் போலீஸ் போவாங்க. அங்க போய் மைக்க பிடிச்சிட்டு ஜனங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இப்படி வந்து ஒரு அனிமல் எனர்ஜி அங்க இருக்குன்னா தான் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இடத்த சூஸ் பண்ணிப்பாங்க. எங்கேயுமே எப்பவும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அட்ராக்டிவ்னஸ் ஆர் டல். அனிமல்ஸ் இன் ட்ரெஸ், ஸ்நாக்கு, ரிங்ஸு, ப்ரொஃபஷன், அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறத இப்போ சொன்னேன் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஏன்னா அட்ராக்டிவ்னஸ், அட்வர்டைஸ் பண்றவங்க இவங்களுடைய மூளை வேலை செய்யறதுக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அருமையா எப்படி அட்ராக்ட் பண்றது, எப்படி கவர்றது அப்படிங்கிறத வந்து அதுல ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் மார்க்கெட்டிங் விரும்புவாங்க, நல்ல கவர்ச்சிகரமா பேசுறது. ஏன்னா இப்போ எல்ஐசி ஏஜெண்டா வர்றது, இல்லை வந்து ரெப்பு, ரெப்ரன்சேட்டிவ் அந்த மாதிரி வர்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டி ரொம்ப ரொம்ப சல்லுசா பண்ணுவாங்க, ரொம்ப அதை வந்து உணர்ந்து மகிழ்ச்சி பண்ணுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணுவாங்க காம்படிஷன்லாம். கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன்,
உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லி ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பிரதான 3 கிங்டத்துல இவங்க மினரல் கிங்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா உங்கள்கிட்ட வரும்போதே நல்லா அழகா எழுதி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிறந்ததுல இன்னைக்கு வரையும் அந்த கம்ப்ளைண்ட்டு எங்கெங்க எத்தனாம் தேதி எனக்கு இது வந்துச்சு, எத்தனாம் தேதி ட்ரீட்மெண்ட் போனேன், என்னென்ன டெஸ்ட் எடுத்தேன், என்னெல்லாம் வந்துச்சு போச்சு எல்லாத்தையும் கிளீனாக சொல்லுவாங்க. இவங்க வந்து நிறைய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையில வந்து ஒவ்வொரு மனிதரும் வேற வேற உணர்ச்சிகள்ல இருப்பாங்க. பயப்படுறது, தந்திரமா இருக்கிறது, மறைஞ்சு வாழறது, புரியுங்களா? ஒரு பக்கம் மறைஞ்சு இருக்கிறது, இன்னொரு பக்கம் அடாவடித்தனம் பண்றது. ஸோ இப்படி வந்து நிறைய வேறுபட்ட மனிதர்களாக இவங்க இருக்கிறதுனால ஃபீலிங் அப்படிங்கிறது பிளான்ட்லாம் சென்சேஷன்ல சொல்லுவாங்க, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகளா சொல்லுவாங்க. இவங்க பெரும்பாலும் எமோஷனல் டைப்பா இருப்பாங்க, அதனால வந்து ஃபீலிங் அண்ட் எமோஷனல் லெவல்ல இருந்து இவங்க வந்து நேரடியாக பேசுவாங்க. ஒரு ஒரு கேன்சர் வந்திருக்கு, அந்த என்ன பண்ணுது, எப்படி இருக்கு, வலி தான் தாங்க முடியல, அந்த வலியை பத்தி சொல்லுங்க. இட் இஸ் கில்லிங் மீ, வலி உயிர் போகுது, என் உயிர் எடுக்குது, இது வலிங்கிறத என் உயிர் எடுக்கிறது. பிள்ளைங்களை திட்டுவாங்க, என் உயிரை வாங்கறதுங்க வந்து வாய்ச்சது பாருங்க, சதா என் உயிரை வாங்கிட்டே இருக்குது. இது என்ன லாங்குவேஜ்? அனிமல் லாங்குவேஜ், புரியுங்களா? உயிரை வாங்குறது, சதா உயிரை வாங்குறது, வலி உயிரை வாங்குது, பிள்ளைங்க உயிரை வாங்குது, புரியுங்களா? ஸோ இது இப்படி எமோஷனலா இருக்கும். அவங்களுடைய கேஸை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா எமோஷனல்ல நிறைய கொடுப்பாங்க. அனிமேட்டட் அவங்களுடைய, அதாவது இந்த பாருங்களேன், இந்த இந்த கை மூமெண்ட் இருக்கு இல்லையா, எதை பத்தி பேசினாலும் இந்த கை மூமெண்ட் இப்படி இருக்கும். இப்படி சொல்லும் போதே தெரியும், இந்த கையோட அசைவை பாருங்க, தெளிவா ஒரு ஸ்நாக் ரெமடியை வந்து அது இண்டிகேட் பண்ணுச்சு, புரியுங்களா? அப்புறம் ஒருத்தர் கேஸ் கொடுக்கும்போது இப்படியே வச்சுட்டு கை கொடுத்தாங்க, கேஸ் கொடுத்தாங்க. அந்த கடவுள் நினைச்சா வருவாங்க, நான் அவங்கள்ட்ட பேசுவேன், எப்ப நினைச்சாலும் வருவாங்க, அவங்கள்ட்ட என் குறையெல்லாம் சொல்லிடுவேன், அவங்க என்ன பார்த்துப்பாங்க, அவங்க என்ன பார்த்துப்பாங்க. கிட்டத்தட்ட 3/4 டைம் அவங்க கை வந்து இப்படியே தான் இருந்துச்சு, அது என்னது? அது ஒரு ஹோம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட நிலை அது, புரியுங்களா? ஸோ அந்த அந்த அனிமேஷன், அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு குழந்தை நிலையிலேருந்து தன்னை வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா சிலரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இப்படி ஷோல்டரை ஒய்த்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னது அது? அப்சசிவ் கம்பல்ஷன், புரியுங்களா? அது ஒரு பாடி லாங்குவேஜ் அது, புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேட்டடா இருக்கும் கேஸ் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமா இருக்கும். பிளான்ட் வந்து ஒரு மாதிரி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும், மினரல் ஒரு மாதிரி இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா எப்படி உட்காந்துக்கிட்டு இப்படித்தான், சொல்லுங்க, வேற என்ன வேணும் உங்களுக்கு? கேளுங்க, வேற என்ன வேணும் கேளுங்க. நாம கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து ஏதோ ஜாயா வந்து இதுக்கு வந்த மாதிரி. என்ன அவட அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க, யாருமே எனக்கு பொருட்டு கிடையாது, யாருமே
எனக்கு பொருட்டு கிடையாது. புரியுதா? அப்படிங்கிற அளவுல அவருடைய பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. புரியுங்களா? ஹைலி சுப்பீரியாரிட்டி, ஹைலி சுப்பீரியாரிட்டி. டெஃபினட்டா இது வந்து பிரிடேட்டர் அனிமல், பிரிடேட்டர் அனிமலா இருந்தா பிளாட்டினா கூட அப்படி உட்காந்துருக்கும். புரியுங்களா? மினரலா இருந்தா. ஸோ அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த மாதிரி சிக்னேச்சர்ல வேற அவங்க எந்த அனிமலை சார்ந்த எனர்ஜி பேட்டர்னா இருக்காங்களோ அதோட சிக்னேச்சர் அவங்கள்ட்ட நீங்க நல்லா பார்க்கலாம். ஓகே. இந்த ஒருத்தர் வந்து எப்படி இப்படி கை எப்படி இப்படி காட்டுறாரு, அடிக்கடி அவரோட கை எப்படி இப்படி இருக்கு. என்னது இது? என்ன மூமெண்ட் இது? வந்து இது தெரிஞ்சது, சினாக்குன்னு தெரியுது. இது துதிக்கைங்க, யானையோட துதிக்கை. இது ஃபிஷ்ஷுங்க. அவரு ஃபிஷ்ஷில் மட்டும் தான் வந்தாரு. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், இதெல்லாம் பாடி லாங்குவேஜ்ல கன்ஃபர்மேஷன். இது கேஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன். இந்த சிஸ்டத்துல கேஸ் எடுக்கிறது ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கேஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும். கேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி ஒரு அந்த மருந்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ அலாதி ஒரு இன்பமா இருக்கும். அது மருந்து கொடுத்து அடுத்த ஒரு 15 நாள்ல பேஷண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க பாருங்க, அது இன்னும் நம்மளை வந்து ஒரு ஒரு 10 அடி தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது இந்த முறையா ஹானிமன் சொன்ன அளவுல அந்த ஹோலிசம் ஆஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவலைசேஷன், ஹோலிசம் ஆஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவலைசேஷன் முழுசா பார்க்கணும். அவங்கள தனிச்சு பிரிச்சு பார்க்கணும். அவங்களுடைய எக்ஸாக்ட் எனர்ஜி பேட்டர்ன் என்னன்னு பார்க்கணும். அவங்களோட இன்னர் ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கணும். அப்படி போய் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு முன்னால் நம்ம நிறைய தகவல் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று பிளாசபியை புரிஞ்சுக்கணும், தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வந்து இது எண்ட்லெஸ் சப்ஜெக்ட். இது எண்ட்லெஸ் சப்ஜெக்ட். எதை படித்தாலும் இங்கே வந்து நிற்கும். கேஸ் எடுக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கேஸ் எடுக்கிறீங்க, ஒரு 1.5 மணி நேரம் கேஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன அவங்க என்ன சோர்ஸாக இருக்காங்களா அந்த சோர்ஸை பற்றி அனிமல் பிளானட்டோ இல்லை வந்து நேஷனல் ஜியாகிரபின்னு ஏற்கனவே ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அது இப்போ இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அனிமல் பிளானட்டு, நேஷனல் ஜியாகிரபி அப்படிங்கிறது. அந்த நேஷனல் ஜியாகிரபியில் எல்லா 3 கிங்டத்தை பற்றியும் சொல்லுவாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் பிளான்ஸோட டெவலப்மெண்ட்டை பற்றி, அப்புறம் அனிமல்ஸை பற்றி. இதெல்லாம் வந்து 1.5 மணி நேரம் அந்த அந்த இன்னர் ப்ரோக்ராம், அந்த சோர்ஸ், தனிப்பட்ட சோர்ஸ், பிளான்ட்டாக இருக்கலாம், மினரலாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், அது தன்னுடைய கதையை முழுசாக 1.5 மணி நேரம் உங்கள்கிட்ட சொல்லும். அது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சென்டென்ஸும் நான் யாருங்கிறத சொல்லும், நான் எந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜுங்கிறத சொல்லும், எந்த எவல்யூஷன் ஸ்டேஜுங்கிறத சொல்லும், நான் என்ன மேசங்கிறத சொல்லும், நான் என்ன கிங்கடம் அப்படிங்கிறத சொல்லும். ஆனால் இந்த கிங்கடத்தை பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். முன்னாலேயே மியாஸை பற்றி புரிஞ்சு வச்சுக்கணும். எவல்யூஷன் ஸ்டேஜ்னா என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கணும். டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்னா என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ அலாத இன்பமாக இருக்குங்க. இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் எக்ஸாக்டாக ஒரு மருந்து கொண்டு கொடுக்குறோம் பாருங்க, அப்போ அவங்க சரியாகி வராங்க பாருங்க. எங்கேயுமே சரியாகாதவங்க நம்மகிட்ட சரியாகிறாங்க பாருங்க. அதை விட வேற என்ன இருக்கு? நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய சிஸ்டம் அது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். புரியுங்களா? விடாம பிடிச்சி நின்றதுனாலதான் இப்போ இதெல்லாம் நம்மளால பிடிக்க முடியுது. புரியுங்களா? ஐயையோ இது நமக்குலாம் ஆகாது அப்படின்னு போறவங்களுக்கு இது கிட்ட வராது. புரியுங்களா? விடாமுயற்சி வேணும், கடுமையான உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும். தொடர்ச்சியா இதுல வந்து லைன்லயே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வந்து வெற்றி பெறலாம். அட்டென்ஷன் சீக்கிங்.
புரியுங்களா? என்ன அட்டென்ஷன் சீக்கிங்? ப்ரிடேட்டர் இருக்கு, பாம்பு இருக்கு, ஒளிஞ்சு மறைஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்கு ப்ரே வேணும். ஏன்னா இந்த இப்போ குரட்டல சாடி சொன்ன பாருங்க, டிங்கு 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 டிங்குன்னு ஒரு ஒரு வாழை இப்படி 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 ஆட்டும், அதில் ஒரு மணி சத்தம் வரும், அதை கேட்டு ப்ரே எல்லாம் விடையாடும். சரிங்களா? இது அட்டென்ஷன் சீக்கிங். அதே மாதிரி வந்து இது அராக்னிடே, ஸ்பைடரு, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குங்க. இப்போ வந்து இது இருக்கு, அதாவது கார்னிவரஸ் பிளான்ட் இருக்கு, கார்னிவரஸ் பிளான்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ நெஃபந்தஸ் இருக்கு. நெஃபந்தஸ்க்குள்ள அந்த பூ வந்து கிண்ணம் மாதிரி இருக்கும், டம்ளர் மாதிரி இருக்கும், மேலே இப்படி வந்து கவர் இருக்கும். எலிய போய் உள்ள விழுந்துடும், எலிய போய் உள்ள விழுந்துடும், வண்டுகள் உள்ள போய் விழுந்துடும், வண்டினங்கள் உள்ள போய் விழுந்துடும். புரியுங்களா? அங்கே ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு சென்ட் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு இங்கே எல்லாம் உள்ள போகும், உள்ள போய் விழுந்து தனமாச்சுக்கும். அதே மாதிரி தேன் மாதிரி இருக்கும் அந்த அந்த ஸ்மெல்லு. அது பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, அந்த தாவரத்தை போய் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே, அதை வந்து அப்படி கை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி இருக்கும். அதுக்குள்ள பிசு பிசுன்னு ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் தேன் மாதிரி இருக்கும், அது ஒரு கெமிக்கல். ஆனால் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வண்டு போய் உள்ளே உட்காரும், வண்டு தேனி இதெல்லாம் உள்ளே போய் உட்காரும். உள்ளே போய் உட்காந்தோடனே இப்படி மூடிக்கும். மூடிட்ட உடனே அது கெமிக்கலில் வந்து அது உடம்பு அப்படியே கரைஞ்சி போயிடும். அது அப்படியே உள்கரை வச்சுக்கும் அந்த தாவரம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங். ரோசிரா தான், அதேதான் அதேதான். ரோசிரா. இது உயிர் வாழ்வதற்கு அவசியமானதா இருக்குங்க, உயிர் வாழ்வதற்கு அவசியமானதா இருக்கும். இறை தேடுவதற்கும் இறையை உள்கிரவிப்பதற்கும் அவசியமானதா இருக்கும். அலர்ட்னஸ், சவுண்டுக்கு அலர்ட்டா இருக்கும், லைட்டுக்கு அலர்ட்டா இருக்கும், அசைவுகளுக்கு அலர்ட்டா இருக்கும். சரிங்களா? ப்ரே எல்லாமே. பிரிடேட்டரும் அதே மாதிரி தான், தன்னுடைய இறை வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அடிச்சு போடணும். ஐ கான்டாக்ட், உங்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்து பேசுவாங்க, கண்ணை பார்த்து பேசுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. புரியுங்களா? எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா அனிமலுக்கும் கண்ணுங்கிறது, கண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தப்பிக்க முடியாது, பிற உயிரை வந்து உள்கொள்ளும், அதை வந்து அடிக்கவும் முடியாது. ஸோ சர்வைவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்ணு அப்படிங்கிறது. இவங்க எனர்ஜி பேட்டர்ன்லேருந்து நல்லா தெரியுங்க. உங்கள்கிட்ட கேஸ் கொடுக்கும் போதே ஐ கான்டாக்ட்ல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்க கவனிப்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவங்க ப்ரிடேட்டரா இருந்தா உங்க முன்னாலே அவங்க ப்ரிடேட்டர் தான், நீங்க ப்ரேயா இருந்தாகணும். ப்ரே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பின்னால் அப்படி இந்த கை அப்படி போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க, என்ன வேற என்ன வேணும், என்ன கேளுங்க கேளுங்க. ஸோ இப்படி பேசுறது இருக்கு இல்லையா? ஸோ எங்கேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவனுடைய கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இன் அட்ராக்டிவ்னஸ் அண்டு காம்படிட்டிவ்னஸ். ஒன்று அட்ராக்ட் பண்ணணும், இன்னொன்று போராடணும். இது ரெண்டு தான் அவங்களுடைய சர்வைவலுக்கான தேவையான விஷயமே அதுதான். ஒன்று அட்ராக்ட் பண்ணணும், இன்னொன்று போராடணும், போட்டி போடணும். ஜென்ரலி பேஸ் அப்படிங்கிறது ஜென்ரலி மாடரேட் டு ஃபாஸ்ட் பேஸ்டு. உயிரினங்கள்ல ரொம்ப இப்போ நத்தை இருக்கு, அதனுடைய ஸ்பீடு என்ன? சிறுத்தை இருக்கு, அதனுடைய ஸ்பீடு என்ன? கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. எலி இருக்கு, அதனுடைய வாழ்விடம் என்ன? சந்து பொந்துக்குள்ள இருக்கும். புரியுங்களா? அந்த சந்து பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு.
கரையான் இருக்கு, பாம்புகள் இருக்கு, சந்து பொந்துகள்லாம் அது இருக்கும். மறைஞ்சு வாழணும். புரியுங்களா? ஸோ இப்போ பூனைகிட்ட தப்பிக்கணும் எலி, அதே நேரத்தில் இது உணவு தேடுறதுக்கு வெளியிலையும் வந்தாகணும். ஸோ இரவு நேரம் பகல் நேரம் அப்படிங்கிறது, வேகமாக இருக்கிறது மெதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ வந்து மலஸ்க்கு இருக்கு, நத்தை இருக்கு, ஏன்னா எந்த மூமெண்ட்டுமே கிடைக்காது, கிடக்கிற இடத்துல அது பார்த்து உணவு சாப்பிட்டுட்டு கிடக்கும். புரியுங்களா? ஸோ அதனால அதுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது ஷெல்லு, அது மேலே இருக்கிற ஷெல் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மூவ் ஆகிறது இருக்கு, செப்பியா மாதிரி மூவ் ஆகுறது இருக்கு, ஃபாஸ்ட்டாக ஓடுறது இருக்கு, ஆக்டோபஸ் மாதிரி மூவ் ஆகக்கூடியது இருக்கு, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி. ஸோ ஸ்பீடில் சாதாரண அப்படி கடந்த இடத்துல கிடக்கிற உயிரினமும் இருக்கு, மண்புழு இருக்கு, அதனுடைய ஸ்பீடு என்ன? புரியுங்களா? ஸோ இப்படி மூமெண்ட் ரொம்ப குறைவா, மூமெண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. மூமெண்ட் ரொம்ப குறைவா இருக்கிறதும் இருக்கு, அதிவேகத்தில் இருக்கக்கூடியது இருக்கு. ஸ்பீட்ல அப்படி இருக்கு, உணர்ச்சி வசப்படுறதுல அப்படி இருக்கு. என்ன அறிவு திறன்ல வந்து ஒண்ணுமே இல்லாத, அறிவே இல்லாத விலங்கினம் இருக்கு, அறிவு அதிகபட்சம் இருக்கக்கூடிய அறிவோடு இருக்கக்கூடிய விலங்கினம் இருக்கு. ஸோ இதுல வந்து 0 to 100% அப்படிதான் பார்க்க முடியும். ஓகேவா? காஸ்ட்ரேஷன், இவங்களுக்கு வந்து நோய் வருவதற்கான காரணிகள் என்னவா இருக்கும்? ரிஜெக்ஷன். புரியுதா? சிலரோட இவங்களால சேர்ந்து வாழ முடியாது, சிலரை இவங்கள சிலர் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ரிஜெக்டட் ஃபீல் இருக்கும். காம்படிட்டிவ்னஸ்ல ரிஜெக்டட் ஃபீல் இருக்கும், நெக்லெக்டட் ஃபீல் இருக்கும், தன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அந்த அந்த லெப்ரஸ் மயசத்தோடைய அந்த ஃபீல் இருக்கும். லுக்டு டவுன் அப்பான், என்னை வந்து இழிவா பார்க்குறாங்க, கேவலமா பார்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வீட்டில் சில விலங்குகளை வச்சு வாழ்றாங்க. வீட்டில் சில விலங்குல ரொம்ப பூனை இருக்கு, நாய் இருக்கு, சில எலி இனங்கள் இருக்கு. புரியுங்களா? சில பறவை இனங்கள் இருக்கு. புரியுங்களா? வீட்டில் நெருக்கமாக வச்சு வாழ்றாங்க. புரியுங்களா? சிலதெல்லாம் கண்டாலே அடிச்சு விரட்டுறாங்க, கண்டாலே அடிச்சு விரட்டுறாங்க. இப்போ பன்றி இருக்கு, யாராவது சேர்த்துக்கிறாங்களா? ஏன்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் கேவலமான பிறவியா பார்க்கறது, அதை கண்டாலே அடிச்சு விரட்டுறது. ஸோ அவங்க அந்த எனர்ஜி மனுஷங்கள்ட்டே இருக்குது. புரியுங்களா? ஸோ அவங்க மற்ற மனிதரோட சேர்ந்து வாழும்போது இந்த ஃபீல் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. லுக்டு டவுன் அப்பான், ஃபெயில்யூர் அண்ட் டிஃபென்ஸ், அதாவது தன்னை பாதுகாத்துக்கிறதுல ஃபெயில்யூர் ஆகும். என்ன, குரூப்ல சேர்ந்து வாழ்ந்தாகணும், அங்கே வந்து அந்த குரூப்ல சேர்ந்து இருக்கணும், குடும்பத்தில் என்னை வந்து ஒருத்தராக மதிக்கணும், ஆனால் குடும்பமும் எனக்கு வேணும். குடும்பம் இல்லாமல் வாழ முடியாது. எந்த மனிதர்ல குடும்பம் எல்லாம் வாழ முடியுமா? அப்படி குடும்பத்தில் சேர்ந்து வாழணும். சிலர் வந்து அவர் சோலோவாக இருப்பாங்க, என்னதான் எனக்கு குடும்பத்தில் பிடிச்சி இழுத்து போட்டால் கூட அவர் தனியாக ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும், இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். ஃபெயில்யூர் அண்ட் டிஃபென்ஸ், பாதுகாக்கிறதுல தன்னை பாதுகாத்து கொள்வதில் தோல்வி இருக்கும். ஃபெயில்யூர் அண்ட் காம்படிஷன், போட்டி போடுறதுல முடியாது. அந்த மாதிரி விஷயம். அக்ரெஷன் அண்ட் அட்டாக்கிங், அதில் வந்து போதிய அளவில் அக்ரெஷன் அட்டாக்கிங் அது வந்து சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அது அவசியமானதாக இருக்கும், இவங்களால முடியாது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி. ஃபெயில்யூர் இன் லவ், அந்த இணை அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் அவசியமானதாக இருக்கு, அதில் போட்டி வரும், அதில் அட்டாக்கிங் டிஃபென்ஸ் வரும், அதில் ஃபெயில்யூர் வரும். சரிங்களா? ஸோ சர்வைவல் அண்டு செக்ஸ் அப்படிங்கிறது, ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அனிமலுக்கு அவசியமானதாக இருக்கும். ஓகே, அனிமல் கிங்டம், இட் கேன் ப்ராபப்லி பி கிளாசிஃபைட் இன்டு 2 சப் கிங்டம்ஸ். அனிமல் கிங்டத்தை வந்து வெர்டெபிரேட், இன்வெர்டெபிரேட் ரெண்டாக பிரிக்கலாம். அதில் வந்து டியூரிங் எனி கேஸ் டேக்கிங் தீஸ் 2 சப் கிங்டம்ஸ் நீட் டு பி கிளியர்லி டிஃபரன்ஷியேட்டட் இன் அவர் மைண்ட்ஸ். அதாவது அனிமல் அப்படின்னாலே மேஜராக ரெண்டாக பிரிக்கலாம், முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு இல்லாதது. முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு இல்லாதது. அந்த முதுகெலும்பு இருக்கிறது எப்படி இருக்கும், முதுகெலும்பு இல்லாதது எப்படி இருக்கும்? இன்வெர்டெபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு இல்லாதது. அது முதல்ல அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம், காட்டுறேன்.
இத பாருங்க, இதெல்லாம் வெர்டபிரேட்ஸ், முதுகெலும்பு இருக்கக்கூடிய பிராணிகள். இதெல்லாம் இருக்கு பாருங்க. பறவைகள் இருக்கு, ஒட்டகம், குதிரை, வாத்து, சிங்கம், குரங்கு, சிறுத்தை, கரடி, பன்றி, யானை, இதெல்லாம் வந்து முதுகெலும்பு உள்ளவை. சரிங்களா? முதுகெலும்பு இல்லாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இதெல்லாம் இன்வெர்டபிரேட்னு சொல்றது. ஆக்டோபஸு, லோப்ஸ்டரு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்பைடரு, மண்புழு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, கிராப்பு, நண்டு, ஸ்குவிட்டு, அதாவது அப்புறம் பட்டர்ஃப்ளை, ஸ்னெயிலு, தோட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தை, எறும்பு, சி அர்ஷின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதுகெலும்புன்னு இதுக்கெல்லாம் கிடையாது. முதுகெலும்புன்னு கிடையாது. இதே பார்த்தீங்கன்னா இந்த நண்டு, இந்த லோப்ஸ்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எக்ஸோஸ்கெலிட்டன்னு பேர். உள்ளுக்குள்ள எலும்பு இருக்காது, முள் இருக்காது. அதுக்கு வந்து வெளிப்புறத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு ஷெல் இருக்கும். தேலுக்கு, நண்டுக்கு, இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துல எக்ஸோஸ்கெலிட்டன் பேரு. புரியுதா? இதெல்லாம் கிரஸ்டேஷியன் சொல்லுவாங்க. தனியா பிரிச்சு கிரஸ்டேஷியன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்பைடரு, எறும்பு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் ஓடு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள எலும்புகள் இருக்காது, நரம்புகள் இருக்கு, எலும்புகள் இருக்காது. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாருங்க, மலஸ்கு. மலஸ்கு அப்படிங்கிறது நத்தை வகைகள். இது வந்து தண்ணியில் இருக்கக்கூடியது, நல்ல தண்ணியில் இருக்கும், கடல் தண்ணியில் இருக்கும். சரிங்களா? ஆக்டோபஸு, நத்தை, கிளாமு, மசிலு, ஆயிஸ்டரு, கட்டில் ஃபிஷ்ஷு, ஸோ நியூட்ரிலஸ், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடியது மலஸ்க், நத்தை வகைகள். இதெல்லாம் கிரஸ்டேஷியன் பேரு. இதுக்கு வந்து இன்வெர்டபிரேட்டிவ் எல்லாம் முதுகெலும்பு கிடையாது, கிரஸ்டேஷியன் பேரு. மேல வந்து ஓடு மாதிரி, அது உள்ள உடம்புக்குள்ள எலும்பு இருக்கிறது பதிலாக உடம்புக்கு வெளியில வந்து ஓடு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உள்ள உடம்பு வளர வளர மேலேருந்து ஒரு அழுத்துற ஒரு ஃபீல் வரும். மேலேருந்து அழுத்துற ஒரு ஃபீல் வரும். ஏன் உள்ளுக்குள்ள உடம்பு வளர்ச்சின்னா மேலே வந்து உடம்பு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இது வளராது, மேலே இருக்க ஓடு வளராது. புரியுங்களா? அப்போ ஒரு கம்ப்ரெஷன் ஃபீல் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். புரியுங்களா? ஸோ அடுத்தது இங்க பாருங்க, இதுவும் வந்து இன்வெர்டபிரேட் தான். இன்செக்ட்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை, ஆண்ட்டு, ஈ, பீட்டில், வண்டுகள், தும்பி, ஈ, புழு, கேட்டர்பில்லர், ஸ்பைடரு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்செக்ட் வகையில், அதாவது இன்வெர்டபிரேட்ல இன்செக்ட் வகைகள். இது வெர்டபிரேட் பார்த்தீங்க. இது வந்து அம்பிபியன்ஸ். அம்பிபியன்ஸ்னா தரையிலையும் இருக்கும், தண்ணீர்லையும் இருக்கும். தவளை இருக்கு, தேரை இருக்கு, சலமண்டர், நியூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்லியின வகைகள். புரியுங்களா? அடுத்து வந்து அட்டை, மண்புழு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ், தரையிலையும் தண்ணியிலையும் வாழக்கூடியது. இது ஸ்பைடர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா தரையிலையும் இருக்காது, பறக்கவும் செய்யாது, தரைக்கு மேலே வலை கட்டிக்கிட்டு அங்கே இருக்கும். இதனுடைய சர்வைவல் மெக்கானிசம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். புரியுங்களா? அதே மாதிரி இந்த ஆம்பிபியன்ஸோட சர்வைவல் மெக்கானிசம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வெர்டபிரேட்ஸு. இதில் வந்து நிறைய சப் ஃபேமிலிஸ் இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது, வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, அப்புறம் டொமஸ்டிக் அனிமல் இருக்குது, மேமல்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இன்செக்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பட்டர்ஃப்ளை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதாக இருக்கும், கொஞ்சம் நிறைய மேலே பறக்கிற மாதிரி இருக்கும். தேனி வந்து அதிகம் பறக்கிற மாதிரி இருக்கும். மஸ்கட்டோ அப்படிங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டபிரேட்டில் ஒரு ஸ்பெஷல் டைப்பு. கிரஸ்டேஷியன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட இன்னொரு ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு முறை தான் இனவிருத்தி பண்ணும். இப்போ நண்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நண்டு, தேல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு முறை தான் இனவிருத்தி பண்ணும். புரியல? அது முதுகில் வந்து நிறைய குட்டிகளை சுமந்து வச்சிருக்கும். புரியல? குட்டிகள் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே தாய் இறந்து போயிடும். தாயோட இறப்புல தான் குட்டிகள் வெளியில வரும்.
அப்ப லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் இவங்களுடைய இனவிருத்தி அப்படிங்கிறது ஒரே முறை தான். புரியுங்களா? அதனால ஜென்ரலா இவங்களுக்கு வந்து என்ன ஒரு இது இருக்கும்னா, கணவன் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும். ஏன்? அந்த செக்ஸு அப்படிங்கிறது குழந்தைகள் வந்து உருவாகி குழந்தைகள் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே தான் செத்து போகணும் அப்படிங்கிறது இயற்கையோட கட்டாயமா இருக்கு இல்லையா? அதனால இவங்களுடைய வெறுப்பு அப்படிங்கிறது கணவன் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் எப்பவுமே இருக்குங்க. ஸோ அதனுடைய அதனுடைய நேச்சரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கும் போது அது மனுஷங்க மத்தியில எப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதனுடைய சிக்னேச்சர்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். புரியுங்களா? ஸோ அவங்க நேச்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். மலஸ்க்கு இது வந்து உயிரினங்கள்லயே ரொம்ப எங்கேயும் நகர முடியாம ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இல்லை மெதுவா நகரக்கூடிய தன்னுடைய பாதுகாப்புக்கு மேல ஒரு ஓடு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது. புரியுங்களா? இது வந்து மலஸ்க்கு தண்ணியில மட்டுமே இருக்கும். அதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடம் இருக்கு. புரியுங்களா? ஸோ எதிரிகள்ட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு இது வேற வழியே கிடையாது. நோ அட்டாக்கிங். புரியுங்களா? இதால அட்டாக்லாம் பண்ண முடியாது. புரியுதா? உள்ளுக்குள்ள வந்து உறுப்புகள்லாம் பெருசா நரம்பு சதைகள்லாம் வந்து பெரிய வளர்ச்சிலாம் இருக்காது. மூளைன்னு தனியாலாம் இருக்காது. மூளைன்னு ஆக்டோபஸ் இருக்கும். இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? நத்தை நத்தைக்கெல்லாம் வந்து பார்த்து மூளை வளர்ச்சிங்கிறது இருக்காது. அப்ப இதை இண்டிகேட் பண்ணக்கூடியவங்க ரொம்ப யோசிக்க முடியாது, சரியா படிக்க மாட்டாங்க, தலைகீழ்னா கூட இவங்களுக்கு படிப்பு வராது. சரிங்களா? கணக்கு சுத்தமா வராது. ஏன்னா ஸோ அதனால வந்து இவங்க தனியா தனியா நின்று வாழ முடியாது. கம்ப்ளீட்லி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். புரியுங்களா? எப்பவுமே குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. தனியா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. வீட்டை விட்டு போகணும்னா யாரோ ஒருத்தர் கூட வரணும். புரியுதா? இவங்க பெரிய அம்மாவா இருப்பாங்க. பையன் கூட வந்தாதான் வெளியில போவாங்க. அம்மாவே பையன் கூட வந்தாதான் இல்லை பொண்ணு கூட வந்தாலும் வெளியில போவாங்க. ஹஸ்பண்ட் கூட வந்தாலும் வெளியில போவாங்க. ஹஸ்பண்ட் எல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. சில ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப் எல்லாம் வெளியில போக மாட்டாங்க. கல்யாணம் பண்ற வரையும் அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு ஒய்ஃப் எல்லாம் வெளியில வர மாட்டாங்க. எல்லாம் வந்து என்ன இப்படின்னு பார்க்காதீங்க, இப்படி நிறைய இருக்காங்க. கேசஸ் பார்த்துருக்குறோம். புரியுங்களா? ஓகே. ஸோ இன்வெர்டபிரேட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஒரு ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். நர்வஸ் சிஸ்டம் நாட் ஸோ டெவலப்டு. இவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் அவ்வளோ டெவலப்லாம் இருக்கிறதில்ல. இன்ஸ்டிங்சுவல் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்து. இப்போ பூச்சி இனங்கள்லாம் இருக்கு, கொசு இருக்கு, ஸோ இது இருக்கு, தேனி இருக்கு, எறும்பு இருக்கு, ஈ இருக்கு. என்ன பண்றீங்க? தொந்தரவு பண்ணுச்சுன்னா சப்புன்னு ஒரே அடி காலி. புரியல? என்னோட ஸ்பேன் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி. அதனால அந்த குறுகிய காலத்துக்குள்ள இது வந்து சீக்கிரம் மேட்டிங் பண்ணி இனவர்த்தி பண்ணி அது லைஃப் முடியறதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடணும். புரியுங்களா? ஸோ அதனால வந்து எப்பவுமே பிஸியா இருப்பாங்க. இது இதை பொறுத்தவரை இன்செக்டை பொறுத்தவரை. பட் இவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. அதனால செல்ஃப் சென்டர்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப சுயநலமா இருப்பாங்க. வேற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. வேற விஷயங்கள்லாம் தெரியாது. டிஃபிகல்ட் டு பி இன் த ரிலேஷன் ஆஃப் எனி கைண்ட். எந்த ரிலேஷன்ஷிப்லையும் ரொம்ப வீக்கு. யார்ட்டையும் பேச பழக ரொம்ப பயப்படுவாங்க. நாட் மச் டிஃபரன்ஷியேட்டட். ஸ்பெஷலாக எந்த திறமைகளும் இவங்கள்ட்ட இருக்காது. இதே வெர்டபிரேட் பாருங்க, நர்வஸ் சிஸ்டம் இஸ் டெவலப்டு. புரியுங்களா? இப்போ மாடு, ஆடு, குதிரை, சிங்கம் இதெல்லாம் பாருங்க, எல்லாம் வெல் டெவலப்டு. ஒரு ஷேப்பு, திறமை, அதனுடைய இது பலம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். நாட் அஸ் சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுலாம் இருக்காது. தெளிவாக லைஃப்பை பற்றி ஒரு புரிதல் நல்லா இருக்கும். மோர் இவால்வ்டு, கேரிங் ஃபார் யங் ஒன்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த ஹெட் பிளே. புரியல? குழந்தைகளோட வந்து அதாவது தன்னுடைய குட்டிகளை பராமரிக்கிறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட விளையாடுறது, இப்படி எல்லா விஷயங்களும் இவங்கள்ட்ட நடக்குங்க. எனிமி இஸ் வெல் டிஃபைன்டு. இவங்களோட எனிமி யாருங்கிறது நல்லா இவங்களுக்கு தெரியும். எனிமி யாரு, நண்பர்கள் யாரு, யாரோட சேர்ந்து இருக்கணும், யாரோட குரூப்பா இருக்கணும், நல்லா தெளிவா தெரியும் உங்களுக்கு.
அடுத்தது இன்னொருத்தர் வந்து பார்டர்ஸ் நாட் ஸோ டிஃபைன்ட் லைக் பிளான்ஸ். பார்டர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய லைஃபோட எல்லை என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியாது. அப்பா இருக்காங்க, அப்பா இருக்கவரையும் அப்பா, அம்மா இருக்கவரையும் அம்மா, அடுத்து ஹஸ்பண்டு இல்லை பிள்ளைங்க, அவ்வளோதான் லைஃப். யாராவது ஒருத்தர் இவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். ஃபீலிங் ஆஃப் ஸ்மால்னஸ், தனக்கு பெருசா எந்த திறமையும் தகுதியும் கிடையாது, ஏன்னா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நல்ல தெளிவா அவங்க வந்து இருப்பாங்க. புரியுங்களா?